எருமை எதுக்கு இப்படி துண்டை போட்டு கட்டி வச்சிருக்கிற? அதுவா முடி சீக்கிரம் காயவே மாட்டேங்குது, அதுக்குதான் இப்படி கட்டி வச்சிருக்கேன். இப்படி கட்டி வச்சா தலையில இருக்கிற ஈரம் எல்லாம் இழுத்துக்கும், முடியும் சீக்கிரம் காஞ்சிரும். ஏண்டி இதுக்கு ஐடியா என்கிட்ட கேட்டு நான் சொல்லிருக்க மாட்டேனா? அப்படியா? என்ன ஐடியா? எருமாடி, இதுதான் நீ சொன்ன ஐடியாவா? ஆமா பின்ன, அவ்வளவு பெரிய பெட்ஷீட்டே காயுது, உன் தலைமுடி காயாதா? அம்மா குடிய கொஞ்சம் தண்ணியா தெரியா? காய்ச்சல் மாத்திரை, தலைவலி மாத்திரை முழுங்கு. எதுக்கு காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரை? நான் தான் நல்லா இருக்குன்னு. ஓ அப்படின்னா நீ நல்லாதான் இருக்கியா? ஏன் நீ எப்படி தண்ணியை குடிச்சு தெரியாதா? அப்போ ஒரு ஆள் வேறு வேணுமா உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, என்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதும் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் தான், காலேஜ் படிக்கும் போதும் கிளாஸ்மேட் தான். ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரோடா தெரு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அலைய விட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்க, எங்கள் வீட்டு வாசல் வந்து பெருகிட்டு இருக்காங்க. அழகண்டா, அடுத்த ஜென்மத்தில் யார் கொடுத்து வச்சிருக்குதோ? அடுத்த ஜென்மத்தில் யாரை கல்யாணம் பண்ணி போற? இதுன்னா திடீர்னு வந்து கேட்குறேன், ஒருவேளை உள்குத்தா இருக்குமோ? எதுக்கு வம்பு, எவ்வளோதான் கல்யாணம் பண்ணி சொல்லிடுவோம். என் இதெல்லாம் ஒரு கேள்வியா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னதாண்டி நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அடுத்த ஜென்மத்தில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், சிங்கிளா தான் இருப்பேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிங்கிளா இருந்தால் தான் ஜாலியாக இருக்க முடியும், நல்லா சந்தோஷமா இருக்க முடியும். இப்ப சொல்லு, யாரை கல்யாணம் பண்ணி போற? நீ சிங்கிளா தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டா 100% நீ சிங்கிளா இருக்கிறது உனக்கு சந்தோஷம்னா உன் ஃப்ரெண்ட் அனிதாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவளுக்கு என் மேல ஒரு கண்ணு, எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு. இப்ப சொல்லு, யாரை கல்யாணம் பண்ணி போற? அடுத்த ஜென்மத்துல நீ சிங்கிளா இருந்தீங்கன்னா உன் மனசு எப்போ மாறுது அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு உன் மனசு மாறுனதுக்கு அப்புறம் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன். நான் சமத்து. ஏண்டி எப்போ பார்த்தாலும் ஃபோனுன்னு சொல்லிட்டு காலையில் ஃபோனு, மதியம் ஃபோனு, நைட்டு ஃபோனு, தூங்கும்போது ஃபோனு, சாப்பிடும்போது ஃபோனு. ஒரு நாளாவது அழகா பாசமா ரொமான்ஸா 4 வார்த்தை பேசியிருக்கியா? எப்போ பார்த்தாலும் கோட்டா மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு இருக்கிற. ஏன் ஃபோன் சார்ஜ் காலி ஆயிடுச்சா? சொல்லுமா என்பது கணவன்மார்களின் ஹலோ, எங்க இருக்கீங்க என்பது மனைவிமார்களின் ஹலோ. மாமா 1ல இருந்து 100 வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லு. 1ல இருந்து 100 கொள்ளியா? 5. அப்படின்னா நீ என்கிட்ட 5 நாளைக்கு பேசக்கூடாது. பேசினேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பாத்துக்கோ. ப்ளீஸ் இன்னொரு டைம் கேள. ஒரே ஒரு டைம் ப்ளீஸ். சரி, ஒரே ஒரு டைம் தான் கேட்பேன். 1ல இருந்து 100க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் சொல்லு. 99. சரி, அப்படின்னா நீ என்கிட்ட 99 நாளைக்கு பேசக்கூடாது. பேசினேன்னு வச்சுக்கோ, அப்படியே மூஞ்சி மேலே குத்துவேன். இல்ல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். 99 நாளைக்கு உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். மாமா என்ன பண்ற? ஜிகே படிச்சிருக்கேன்டி. ஜிகே படிக்கலையா? அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்றியா? சொல்றேன். கடலுக்கு நடுவுல ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாமரம் நிறைய மாம்பழமா இருக்கு, அதை நீ எப்படி போய் பறிப்ப? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஸ்டின் தான். பறவை மாதிரி பறந்து போய் பறிப்பேன். பறவை மாதிரி பறந்து போறதுக்கு ரெக்கையா இருக்கு, தாத்தா நான் கொடுப்பான். கடலுக்கு நடுவில் மாமரத்தை தாத்தனை வைப்பான்.